தேமுதிக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் துவங்கியது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று முதல் விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என தலைமைக் கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் இன்று காலை 11 மணிக்கு துவங்கியது. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், கழக துணை செயலாளர்கள் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி, அக்பர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தேமுதிக நிர்வாகிகள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை ஆர்வமாக வாங்கினர். தமிழன் தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன். தமிழன் தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன். இனிமேல் இவனின் ராஜ்யம் தானே. இதனைத் தொடர்ந்து மேற்கு சென்னை மாவட்ட கழகம் சார்பில் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. வருகிற மார்ச் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தலைமை அலுவலகத்தில் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும் என தேமுதிக சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 20,000 தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது.